சிவானந்தா அண்ட் வேதா தியானப்பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு, தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை போகும். அதற்கான விளக்கம், தொண்டு செய்ய வேண்டும். நம் உடலுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். மகரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் உடலுக்கென்று ஒரு சில பயிற்சி முறைகளை வகுத்துள்ளார்கள். அந்த பயிற்சி முறைகளை நாம் செய்து நம் உடலுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். பின்பு உடலுக்குள் இருக்கின்ற உயிருக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். உயிருக்கென்று ஒரு சில பயிற்சி முறைகள் இருக்கு. மகரிஷிகளும் சித்தர்களும் அந்த உயிருக்கு எப்படி நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று வழிவகுத்துள்ளார்கள். அதை கற்றுக்கொண்டு நம் உடலுக்குள் இருக்கின்ற உயிருக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். அடுத்து, உயிரிலிருந்து பிரதிபலிக்கின்ற ஆன்மாவிற்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆன்மாவிற்கு எப்படி தொண்டு செய்யலாம் என்றால், தியானத்தின் மூலமாக நாம் ஆன்மாவிற்கு தொண்டு செய்யலாம். இப்படி நாம் நம் உடலுக்கும் உடலுக்குள் இருக்கின்ற உயிருக்கும் உயிரிலிருந்து பிரதிபலிக்கின்ற மனதுக்கும் நாம் தொண்டு செய்து நாம் கொண்டு வந்த வினைப்பதிவுகளை நம்மால் போக்கிக் கொள்ள முடியுமே தவிர, மற்ற எந்த காரியம் செய்தாலும் நாம் கொண்டு வந்த வினைப்பதிவை நம்மால் போக்கிக் கொள்ள முடியாது என்று கூறி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆத்மா வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி.